எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற பர்சனுடைய தாட்ஸ் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் 2 பைல் எடுத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டார்க் ப்ளூ ஸ்டோன் அண்ட் செகண்ட் ஒன் வந்து லைட் ப்ளூ ஸ்டோன். உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் படி எது பிடிக்குதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு டெக்கில் இருந்து கார்ட்ஸ் ரீட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஃபைனலாக உங்களுடைய பைலுக்கு வந்து டைஸ் செக் பண்ணலாம். நீங்கள் நினைக்கிற விஷயம் இந்த 6 மந்த்ஸ்க்குள்ளே எந்த டைம் பீரியட்குள்ளே முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ உங்களுடைய பைல் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பைல் 1 போயிடலாங்க. பைல் 1 சூஸ் பண்ண உங்களோட ரீடிங். ஸோ உங்களுடைய தாட்ஸ் பார்க்கலாம். தாட்ஸ் 9 of cups, the Fool and Justice, 8 of cups, Wheel of Fortune. ஓகே, ஸோ இந்த கனெக்டிவிட்டி வந்து அட் ப்ரெசண்ட் வந்து லெஃப்டாக இருக்குங்க. ஓகே, ஸோ ஒன்று நீங்கள் லெஃப்டாக இருக்கலாம், இல்லை அவங்க லெஃப்டாக இருக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் எப்படி இருந்திருக்கும்னா 9 of cups அப்படின்றது தான் இங்கே தெரியுது. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லா தான் இருந்திருக்கும். ஓகே, ஸோ அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு வந்து சம் ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இது நீங்களாக கூட இருக்கலாம். இவங்கள்ட்ட வந்து சம் ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா வந்து இவங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ அட் ப்ரெசண்ட் இவங்க வந்து லோன்லியாக தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஃபீலிங் வைஸ் புரிஞ்சவங்க, லவ் அண்ட் கேர் புரிஞ்சவங்க நீங்கள் மட்டும்தான். வேறு யாருமே இவங்களுக்கு இல்லை அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இவங்க வந்து ஒரு ஏதாவது பிடிக்காத விஷயம் உங்கள் மனசு நோக்கிற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ அதனாலேயே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் விலகி வந்திருக்கலாம். அந்த மாதிரியும் எனக்கு தெரியுது. ஸோ அதற்கு தான் நீங்கள் வந்து ஒரு ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் இவங்கக்கிட்ட இருந்து. ஸோ அதனாலேயே அந்த ரிசல்ட் கிடைக்கணும், ஸோ அந்த ஒரு ஃபைனலாக ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் விலகி வந்திருக்கீங்க. பட் இந்த பர்சன் வந்து இப்போ தான் ரியலைஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட தெரியுது. ஸோ என்ன தப்பு பண்ணோம், ஏன் வந்து கோச்சிட்டு போனாங்க, எதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு பாஸ்டில் நம்ம இருக்கிறோம், அந்த மாதிரி தான் அவங்களுக்கு தோணிகிட்ருக்கு. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நெகட்டிவிட்டி விட இவங்களுடைய எமோஷனல் சைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ முன்னாடி இருந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், அதை வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி, உணர்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. சிலர் வந்து சான்சஸ் இருக்குது கம்யூனிகேட் பண்ணுறதுக்குங்க, மெசேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, கால் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மினிமம் 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 10 டேஸ் ஒரு 10 வீக்ஸ் அப்படின்றது வந்து ஜாஸ்தியாகிடும். 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்களோட எனர்ஜி பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே ஒரு என்ன சொல்கிறது, பாசிபிலிட்டிஸ் தான் தெரியுது. ஏன்னா அது உணர்ந்து வருவாங்க அப்படின்னு தான் தெரியுது. எது நினச்சி நீங்கள் விலகி போனீங்களோ, எது நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து இந்த பர்சன் வந்து திருந்தவே மாட்டாங்க, இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எதை நினச்சி போனீங்களோ அதை ஒரு ரியலைஸ் பண்ண தான் இந்த ஒரு டைமிங் உங்களுக்கு கிடச்சிருக்கு. தட் மீன்ஸ் இங்கே வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு, ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இப்போ வந்து இவங்க கரெக்டாக ரோலி தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த பர்சன்ட்டு இருந்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இவங்களுடைய ஃபீலிங் வைஸ் பார்த்துடலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ஓகே, சிலர் வந்து இவங்களுடைய ஃபீலிங் வந்து ஹைட் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஸோ ஓப்பனாக சொல்லாமல் இருந்திருக்கலாங்க, உங்களை வந்து காக்க வச்சுருக்கலாம், ப்ரையாரிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தெரியுது, டிலே பண்ண வச்சுருக்கலாம். எஸ், அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் சூஸ் பண்ண உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, சிலர் ஏமாத்திருக்கலாம் கூட, உங்களை வந்து சீட் பண்ணியிருக்கலாம். எஸ், அதற்குரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இவங்க இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு அவள் பண்ண விஷயம் இவங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்குங்க. ஸோ இவங்களால் வந்து அதை தாண்டி தான் இப்போ இவங்க வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஏற்றுக்காதும் உங்களுடைய விருப்பம். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கைடன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஹாட் அண்ட் கோல்டாக தான் எனக்கு தெரியுறீங்க. நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய ஒர்க் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த கனெக்டிவிட்டியில் அவ்வளோவா நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கீங்க, பிரின்சஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுறீங்க. தட் மீன்ஸ் ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, முன்னாடி மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்படி வந்து வருது பாருங்கள்.
10 ஆஃப் கப்ஸ் அங்கே எப்படி வந்துச்சு, இங்கே எப்படி வருது உங்களுக்கு நான் பார்க்கும்போது தட் மீன்ஸ் உங்களுடைய எனர்ஜியும் எனக்கு இதில் மிக்ஸ் ஆகி வருது. ஸோ உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது எனக்கு என்னென்னா அவ்வளோவா பெருசாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த 10 ஆஃப் கப்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமில் உங்களுக்கு கிடைக்கல. பட் இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. பட் சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபீல்டு உங்களுடைய ஒர்க் சைடில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க. தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடைச்சாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு பெருசாக அது வந்து நடக்கல. பட் அந்த பர்சனுடைய தாட்ஸ் பார்க்கும்போது ஃபீலிங் பார்க்கும்போது நீங்கள் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. அவங்க வந்து அந்த கார்மிக் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த சிச்சுவேஷன் அவங்க பண்ண விஷயம் வந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதனாலேயே அவங்க ரீகன்சிலேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக ஆக்ஷனும் பார்த்துடலாம். ஓகே, இந்த பர்சனுடைய ஆக்ஷன் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 10 days அப்படின்ற மாதிரி. த்ரீ ஆஃப் கப்ஸ் சிலருக்கு இந்த இதில் வந்து ட்ரையாங்கிள் சிச்சுவேஷன் இருக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. எஸ், 3 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு, 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்குங்க. இங்கே வந்து சிச்சுவேஷன் காமிக்குது. ஸோ இங்கே வந்து என்னென்னா ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து ஒரு அதர் இன்ட்ரப்ஷன் இல்லைனா அந்த பர்சன் இருக்கிறாங்க. ஸோ அதனாலே தான் இந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் விலகி போயிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் விலகி போயிருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பட் அவங்களோடது வந்து உங்களையும் விடக்கூடாது, அந்த மாதிரி தான் ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அந்த மாதிரியும் தெரியுது. சிலர் உணர்ந்திருப்பாங்க, உங்களுடைய லவ் அண்ட் கேர் அப்படின்றது வந்து உணர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. த்ரீ ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ன்றது இப்போ வந்து கரண்ட்டாக அவங்களுக்கு யாருமே இல்லை. அவங்களுக்கு அந்த மன கஷ்டம் வந்து இருக்குங்க. எஸ், அதுவும் ஹையராக தெரியுது. எஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்றது வந்து அவங்க வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனே அவங்களால பண்ண முடியல. எல்லா இதுலேயும் வந்து ஒரு அவங்க ஒர்க்லேயும் சரி, ஒரு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்களால வந்து ஒரு ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. சரி, ஓகே, அவங்க நினைக்கிற பர்சனோடையாச்சும் ஒழுங்காக இருக்காங்களா, அந்த மாதிரியும் இல்லை. ஸோ இந்த பர்சன் பார்க்கும்போது ஆரம்பத்தில் சீட்டிங் பண்ணியிருக்காங்க, ஃப்ளர்ட்டிங் அப்படின்ற மாதிரி எனர்ஜியும் வருது. ஸோ அதர் ஆப்ஷனும் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இது தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து விலகி வந்திருக்கீங்க. எப்படி வந்திருக்கு பாருங்கள். 3 ஆஃப் கப்ஸ் அண்ட் 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஹையராக அவங்க அந்த சிச்சுவேஷன் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு கஷ்டம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். எஸ், சிலருக்கு வந்து எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் கூட இருக்கலாங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கலாங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்தராக ஒரு மூவ் பண்ணுறது கூட அந்த மாதிரி இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. இல்லை ஒர்க்கில் வந்து சில ப்ராப்ளம் இருக்கலாம். எஸ், இவங்க வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா இவங்க என்ன ஆல்ரெடி இவங்க வருவாங்க கண்டிப்பாக. எஸ், கண்டிப்பாக இவங்க வருவாங்க. ஆனால் இவங்க வந்து மாறி இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இல்லை. இவங்க வந்து ஆல்ரெடி எப்படி இருந்தாங்களோ அதே தான் இவங்க வந்து அதை கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா 6 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. இவங்க வந்து 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்றது வந்து இவங்களுடைய இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹோப்பாக இருக்காதுங்க. ட்ரஸ்ட் இவங்க மேலே வைக்கவே முடியாது. சரி, இன்றைக்கி மாறிட்டாங்க, சரி நாளைக்கு இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி இருந்த அந்த கேரக்டர் வந்து மாறவே மாறாது. அந்த கேரக்டர் அப்படியே தான் ரொட்டீனாக உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லவோ இல்லை வந்து உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது வந்து சொல்லலாம், இல்லை வந்து அது நடந்துக்கலாம். பட் வந்து இவங்களோட டீப் ஹார்ட் பொறுத்த வரைக்கும் இவங்களோட இது வந்து மாறாதுங்க. ஸோ உணர்ந்திருக்கலாம். பட் ஆனாலும் வந்து இவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து உங்களுடைய இப்போ வந்து உங்களுடைய லவ் அண்ட் கேர் வந்து இவங்களுக்கு இப்போ புரியுது. ஸோ உணர்ந்திருக்காங்க. பட் வந்து உங்களை விட இவங்களுக்கு வந்து அந்த லவ் அப்படின்றது வந்து இவங்களுக்கு வேறு எங்கேயும் கிடைக்காது, அந்த மாதிரியும் எனக்கு தெரியும். அது வந்து இவங்க ஃபீல் பண்ணுறாங்க தான். பட் ஆனாலும் வந்து இவங்களால வந்து சில இதில் இருந்து வெளியே வர முடியல, அந்த மாதிரியும் இருக்குது. ஓகே, ஸோ ஃபைனலாக உங்களுடைய இது பார்க்கலாங்க. ஸோ டைஸ் எவ்வளோ மந்த்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ 5 months வந்திருக்குங்க. ஓகே, ஸோ 5 monthsக்குள்ளே ஆர் 5 weeks அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ 5 weeks, 5 days, 5 months. ஸோ இந்த டைம் பீரியட்குள்ளே சம்திங் ஒரு சேஞ்சஸ் இந்த பர்சன் மூலயமா எனக்கு கேரக்டர் வைஸ் சேஞ்ச் ஆகாது. பட் இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு காரணம் தேடி உங்கள்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்றுக்காதும் உங்களுடைய இஷ்டம் தான். இந்த டைம் பீரியட் தட் மீன்ஸ் 5 days, 5 weeks and 5 months இந்த டைம்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே.
இவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து விடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இவங்க வந்து எப்படினாலும் அந்த சக்ஸஸ் கொண்டு போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. ஓகே. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்களோ, ஆல்ரெடி என்ன ஒரு கஷ்டம் கொடுத்தாங்களோ அது ரிப்பீட்டடாக பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகே. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடினா நீங்கள் உங்களுடைய விருப்பம் அது. ஓகே. செகண்ட் பாயிண்ட். 1 செகண்ட்ங்க. ஸோ செகண்ட் பைல் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங் பார்த்துடலாம். ஸோ உங்களுடைய பர்சனுடைய தாட்ஸ் பார்க்கலாம். தாட்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் பைலும் செகண்ட் பைலும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ தாட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோடது வந்து உங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி எப்படின்னா, இப்போதைக்கு லெஃப்ட் சிச்சுவேஷன் பிளாக் இருக்கலாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஒரு டிவைன் கனெக்டிவிட்டியாகவும் எனக்கு தெரிகிறாங்க. ஆரம்பத்தில் அப்படி இருந்திருப்பாங்க. இல்லை வந்து உங்களுக்கு அந்த சோல்மேட் ஃபீல் இருந்திருக்கும், இல்லை ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி இருந்திருக்கும். அந்த மாதிரி தெரியுது. சம்திங் இப்போ வந்து நீங்கள் ஒரு உங்களுடைய கனெக்டிவிட்டி வந்து ஒரு லெஸ் கம்யூனிகேஷன் மேபி சான்சஸ் இருக்குது. இல்லை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற டிமாண்ட் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். அந்த மாதிரியும் தெரியுது. ஓகே. இல்லை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் வந்து அப்படியே ட்ராப் ஆகிருக்கும். அந்த மாதிரியும் இவங்களுடைய நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயத்தில் வந்து இவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வராமல் இருந்திருக்கலாம். ஸோ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி தெரியுது. ஸோ தாட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி ஒரு ஹையராக தான் நினச்சிட்ருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு டிவைன் எனர்ஜி தெரியுது. ஸோ உங்களுடைய ஒரு யூனிவர்சல் பவர் அந்த மாதிரி இருக்குது. நல்லா படிச்சிருப்பீங்க, ஒரு பேக்ரவுண்ட் நல்லா இருந்திருக்கும். அவங்கள கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு எனர்ஜியாக எனக்கு தெரியுறீங்க. ஸோ ஸ்ட்ரைட் அந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே. ஸோ அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த மாதிரி எனர்ஜி தான் அவங்க உங்ககிட்ட இருந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய தாட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வந்து எதையுமே மறைக்கவும் முடியாது, பொய் சொல்லவும் முடியாது, நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த மாதிரி தெரியுது. ஸோ உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது அட் ப்ரெசண்ட் வந்து சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. ஸோ உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தில் வந்து ஒரு டிமாண்ட் அந்த மாதிரி தெரியுது. ஸோ கொண்டு வந்திருக்கலாம். அதில் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். அந்த மாதிரி இது மாதிரி தெரியுதுங்க. ஓகே. அவங்களுடைய வந்து ஃபீலிங்ஸ் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு, என்ன ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பற்றி அப்படின்றது பார்க்கலாம். நல்ல ஃபீல் தான் இருக்குது. மெஜிஷியன் அண்ட் சன். வாவ், சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கேயும் என்ன இருக்குன்னா, இங்கே 3 கார்ட்ஸே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ மெஜிஷியன், சன் அண்ட் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்குங்க. உங்களை திங்க் பண்ணும்போது ஒரு ஹையர் ரேஞ்ச், ஒரு நாலேஜபிள் பர்சன், ஒரு பிரைட் அந்த மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க லைஃப்பில் கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம், கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இவங்க வந்து அந்த மாதிரி பர்சனே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது உங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு கம்மியாக தெரியுது. இல்லை படிப்பு கூட கம்மியாக இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணுற இடம் கூட உங்களை கம்பேர் பண்ணும்போது எல்லா விதத்துலேயும் ஒரு படி கீழே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹைலி டேலண்டடாக இருக்கலாம், நல்ல ஒரு பேக்ரவுண்டில் வளர்ந்துருக்கலாம், நல்ல ஒரு பர்சன், ஒரு கேரக்டரிஸ்டிக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான். பட் அவங்க வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தெரியுது. ஓகே. சாரி, பார்க்கலாம் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். செவன் ஆஃப் கப்ஸ். எஸ். ஸோ அவங்க வந்து உணரலைங்க. உங்களுடைய கனெக்டிவிட்டி வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க உணரல. நீங்கள் வந்து அவங்கள நல்லா புரிஞ்சுருக்கீங்க. அவங்க வந்து உங்களை புரிஞ்சுக்க வந்து தவறியிருக்காங்க. லேட்டாக தான் அவங்க வந்து புரிஞ்சுருக்காங்க உங்களை பற்றி. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ்ட் ஆஃபில் இருக்கீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அது சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு அந்த ஏதாவது ஒரு டைவர்ஷன் இருந்திருக்கும். அந்த ஒரு ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. சம்திங் ஆப்ஷன் கூட ஒரு சிலருக்கு சான்சஸ் இருக்குது. பட் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து பிகின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிகின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். 3 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. நீங்களும் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பர்சன்ட்ட வந்து ஒரு கனெக்டிவிட்டி வேணும்னு தான் நினைக்கிறீங்க.
ஈவன் தான் உங்களுக்கு வந்து இவங்களுடைய சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கு. ஸோ என்ன தான் இவங்க இருந்தாலும் பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்களுடைய ஒரு கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கண்டினியூ பண்ணி தான் நினைக்கிறேன். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்குங்க. ஸோ உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது கூட மிஸ்ஸிங் எனர்ஜியில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஸோ ஒரு கார்ட் Queen of Wands. பட் ஒரே ஒரு பாயிண்ட் உங்களை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து ரெண்டு உமன் வந்திருக்காங்க. குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் குயின் ஆஃப் வாண்ட்ஸ் 2 உமன் வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஜஸ்டிஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே கண்டிப்பாக இன்னொரு பர்சன் இன்ட்ரப்ஷன் அண்டு தேர்ட் பர்சன் அந்த மாதிரி கூட இருக்கலாங்க, சான்சஸ் இருக்குது. அதுக்கு தான் இங்கே ஜஸ்டிஸ் 3 ஆஃப் கப்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பட் வந்து என்ன தான் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணணுன்னு தான் நினைக்கிறீங்க. சம்திங் இவங்களால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாபம் எனக்கு தெரியுதுங்க, ப்ராஃபிட்ஸ் தெரியுது. என்னமோ ஒரு மணி விஷயமாக கூட இருக்கலாம். இது எனக்கு உங்களுடைய கார்ட் ரீடிங் அந்த மாதிரி தான் இருக்குது, சம்திங் இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து என்னவோ தெரியல, உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் எனக்கு தெரியுது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே மிஸ்ஸிங் எனர்ஜி தெரியுது. 2 பேருக்குமே உங்களுடைய ஸ்டோரிஸ் உங்களுக்கு வந்து மேபி இது வந்து ஒரு ஸோ 2 உமன் இருக்கிறாங்க. ஸோ ட்ரையாங்கிள் சிச்சுவேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 3 ஆஃப் கப்ஸ் எனக்கு தெரியுது. ஸோ 2 பேருக்குமே தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது இந்த கார்ட்ஸ் ரீட் பண்ணும்போது. ஓகே, பட் இருந்தாலும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் ஒரு இது பண்ணுறது ஐடியாவே இல்லை. நீங்கள் தான் இங்கே வந்து இங்கே ப்ரியாரிட்டி வைஸில் இவங்களுக்கு ஃபஸ்ட்டாக தெரியுறீங்க எனக்கு. ஓகே, என்ன தான் இவங்களுக்கு வந்து ஒரு டைவர்ஷனாக இருந்தாலும் இல்லை தேர்ட் பார்ட்டியாக இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுடைய இதுதான் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. ஓகே, ஸோ ஓகே, ஆக்ஷன் பார்க்கலாம். ஸோ எவ்வளவு டேஸ் அப்படின்னு பார்க்கலாம். டேஸ் ஆர் வீக்ஸ் கான்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது பார்க்கலாம். நைட் ஆஃப் கப்ஸ் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க, திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து எப்படின்னா இன்னும் வந்து இவங்களுக்கு வந்து டவுட் இருக்குங்க உங்கள்கிட்ட. நீங்கள் வந்து பழசை மறந்துருக்கீங்களா இல்லையா, இல்லை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களா அப்படின்ற ஒரு டவுட் இவங்களுக்கு இருக்குது. ஸோ உங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு எனர்ஜியும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ மனசில் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்க தவிர அவங்க வந்து கண்டிப்பாக வருவாங்க. ஸோ 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு, கண்டிப்பாக வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய எனர்ஜி வந்து இவங்களுக்கு வந்து தெரியலை. ஓகே, இவங்களோட எனர்ஜி நீங்கள் செக் பண்ணுறீங்க. ஸோ இவங்களுடைய விருப்பம் வந்து கண்டிப்பாக சேரணும், ரீயூனியன் ஆகணும். 10 வீக்ஸ் ஆகுங்க, 10 டேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 10 டேஸ் 10 வீக்ஸ் 10 மந்த்ஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. ஸோ 10 டேஸ் 10 வீக்ஸ்க்குள்ளே ஒரு சான்சஸ் இவங்க மூலயமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எனர்ஜி வந்து உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் க்ளோஸ்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு தெரியுது. அந்த ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, சில விஷயங்கள் வந்து தீர்வுக்கு வராமல் நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு இது தெரியுது. ஓகே, உங்களுடைய ஏதாவது நினச்சிக்கோங்க, உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ஃபஸ்ட் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பர்சனும் வருவாங்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு பாயிண்ட் வருதுங்க. ஓகே, பட் ஆனால் உங்கள் மனசு வந்து கேட்கல அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு டீப் உங்களுடைய சோல் வந்து தடுக்குது. ஓகே, பட் ஆனால் இவங்களுக்காக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதுவும் தெரியுது. ஓகே, ஸோ 5 மந்த்ஸ் அப்படின்றது வருது. ஸோ இங்கே வந்து 5 மந்த்ஸ் எடுக்கிறத விட 5 வீக்ஸ் 5 டேஸ் 5 மந்த்ஸ் வந்து லாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்குள்ளே ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.